அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை அச்சமடைய செய்திருக்கிறது என்பது உண்மை. இல்லாட்டி அவங்க இவ்வளவு தூரம் பேச மாட்டாங்க. கடந்த ஒரு வாரமா பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 முறை பேசிவிட்டார். அரசு நலத்திட்ட விழாவில் போய் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏதோ ஒரு இடத்துல திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் குறிப்பாக திமுகவுக்கும் அதனுடைய தலைமைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அச்சத்தை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மை. இவங்க என்ன தமிழ்நாட்டில் உள்ள செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் கிட்டத்தட்ட 100% திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. 7 நாளா எதை விவாதிக்கிறாங்க? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மட்டும்தான் விவாதிக்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை. திமுக அமைச்சர்கள் எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு அமைச்சர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பத்தி பேசிட்டே இருக்காங்க. நான் அறிந்தவரையில் முதலமைச்சர் மட்டுமே இன்னைக்கு திருவள்ளூர் நிகழ்ச்சியோட சேர்த்து 4வது முறையோ 5வது முறையோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க என்னதான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நெகட்டிவா போவோம், நாங்க ஸ்வீப் பண்ணுவோம்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் திமுக வெளியில சொல்ற மாதிரி வெற்றி வாய்ப்பை திமுகவுக்கு உறுதிப்படுத்தவில்லை. இட்ஸ் கோயிங் டு பி a tough challenge. ஏன்னா இது சாதாரண கூட்டணி மட்டும் கிடையாது. வெறும் ஏடிஎம்கே பிஜேபி இல்ல, பாமக தேமுதிக அந்த கூட்டணி அந்த குட்டி கட்சிங்க அத்தனை பேரும் வர போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a bipolar politics தான். விஜயும் சீமானும் கிட்டத்தட்ட டோட்டலி சைட் லைன் தான் நிக்க போறாங்க. அவங்க உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து கவலைப்படுறாங்க. தங்கள் ஆட்சியை அது வீழ்த்தி விடுமோ என்று கவலைப்படுகிறார்கள். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் தினம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பத்தி அவங்க பேசுறது. ஏடிஎம்கே யாரோட போனா திமுக என்ன கவலை? ஏன் அது சரி ஒரு தடவை ரியாக்ட் பண்ணிட்டு விடலாம். டெய்லி பேசுறது. இன்னொன்னு பாருங்க மனோஜ், அவங்க ஈகோ சேம்பர்ஸ் வச்சு அவங்க எப்படி அந்த நெரேட்டிவ் பப்ளிக் நெரேட்டிவ தினம் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எதிராக கண்டினியூஸா அந்த நெரேட்டிவ பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மையிலேயே அது உங்களுக்கு சாதகமா தானே இருக்குது. அப்ப அதையே நீங்க பேசுறீங்கன்னா தெளிவா தெரியுது. நீங்கள் அந்த கூட்டணியை பார்த்து அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அஞ்சுகிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணி வழிவகுத்து விடுமோ என்று இவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை.